கட்டின கணவனுக்கும் பிரச்சனை தெரியாது, பெத்த தகப்பனுக்கு உன்னுடைய காயத்தை வேதனை தெரியாது, உன் தாய்க்கு தெரியாது. உன் காயத்தை ஆற்றவர் இயேசு ஒருவர் தான். இந்த பூமியில 30 வயதிலே ஊழியத்தை அவர் செய்தார். 33 தன் ஊழியத்தை முடித்து தேவனுடைய சத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவருக்கு தாகம் வந்த கூட தண்ணி கொடுக்க யாரும் இல்லை. உன் இருதயத்துல உடைக்கப்பட்டிருக்கீங்களா, வேதனையோடு இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா. உன் கட்டின கணவனாலேயோ பெத்த தகப்பனாலேயோ தாயினாலேயோ உன் உள்ளத்தை புரிஞ்சுக்க முடியாது. உன் உள்ளத்தை புரிஞ்சுக்க ஒருத்தர் இந்த உலகத்தில் இயேசு ஒருவர் தான். உன் இருதயத்தில காயங்களை கர்த்தர் ஆற்றுவார். உண்மையாகவே தாவீது சொன்னார், ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வையும் என்று சொல்லி நாவலுக்கு எச்சரிக்கை கொடுத்தார். இந்த நாவு பொல்லாத நாவு. ஒரு மனுஷன் அழிஞ்சு போறான 2 விதமான ஒருத்தர் பாவம் செஞ்சு இந்த பூமியில் அழிந்து போவான், இன்னொரு நாவினாலே தன் பாவத்தை அவன் செய்து அழிந்து போவான். ஒவ்வொரு வார்த்தையை பேசும்போது இருதயம் உடைக்கப்பட்டதா இருக்கும். உனக்கு ஆறுதல் தேவனா இருப்பார். அருமையான பார்த்து கொண்டு கர்த்தர் தேவச்சனமே, வேதம் சொல்லும் இருதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவன் தேவனை தரிசிப்பார்கள். உங்கள் இருதயத்தில் காயங்களை கர்த்தர் உங்களை குணமாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார்.